அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதன் பின்னணியை கொஞ்சம் மனதில் வைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து விட்டு வெளியே வந்த பிறகு செங்கடலை கடந்தார்கள். செங்கடலின் மிகப்பெரிய அற்புதத்துக்கு பிறகு நல்ல ஆடல் பாடலோடு கூட அவர்கள் சூர் என்கிற ஒரு வனாந்தரத்துக்கு வந்தார்கள். அந்த சூர் என்கிற அந்த வனாந்தர பகுதியிலிருந்து அவர்கள் புறப்பட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். அது ஒரு வனாந்தர பகுதி. 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள் பிரயாணத்தில் தண்ணீர் இல்லாதனால அவர்கள் தாகத்தினால் தவித்தார்கள். 3 நாள் பிரயாணம் பண்ணி மாரா என்கிற இடத்துக்கு வந்தார்கள். மாரா என்றால் கசப்பு. அந்த இடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த இடத்துக்கு மாரா என்கிற பெயர் வந்தது. தண்ணீர் தாகத்தினால் தவித்ததினால அந்த இடத்திலே தண்ணீர் இருந்தது, மாரா என்கிற இடத்துல. ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு இயலாத ஒரு கசப்பான தண்ணீராக இருந்ததினால இஸ்ரவேல் ஜனம் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த அந்த ஜனம் மோசேக்கு விரோதமாக எழும்பின பொழுது மோசே செய்த முக்கியமான காரியம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி தண்ணீரில் போடும்படி சொல்ல வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது அந்த தண்ணீர் கசப்பு மாறி அது மதுரமாய் மாறியது. தண்ணீரை பருகி மறுபடியும் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அந்த இடத்துக்கு தான் பின்னாளிலே மாரா என்கிற பெயர் வந்தது. மாரா என்று சொன்னால் கசப்பு என்று அர்த்தம். இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் அது எப்பேற்பட்ட மாறாவா இருந்தால் கசப்பா இருந்தாலும் அதை மாற்றி மதுரமாய் மாற்ற வல்லவர் இயேசு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆக இது விசுவாசித்தை தேவ பிள்ளைகள் நீ மனதில் வைத்த இந்த மாசத்தில் அப்படியே நம்புங்க. அப்படியே நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் நானே உன் பரிகாரி என்று சொன்ன ஆண்டவர் பரிகாரியாகவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.